ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் என்ற காலேஜ் பக்கத்திலிருந்து உங்கள் தோழி ராஜி. தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். ஓகே நண்பர்களே, நாங்களே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட ஃபோட்டோக்கு மேலே நாங்கள் கவிதை வச்சுக்கொள்வது இல்லை, அப்படி இல்லை, எங்களுக்கு தேவையான டிசைனை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்படியான ஒரு அப்ளிகேஷன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கான லிங்கை வீடியோக்கு மேலே தந்திருப்போம். நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு இப்படி தான் கிடைக்கும். ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த அம்புக்குறி போட்டிருக்கிற டச் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஃபோட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் கவிதை வச்சுக்கொள்ள போகிறீங்களா, அந்த இருக்கிற செலக்ட் பண்ணுங்கள். அப்படி எல்லாம் நாங்கள் வந்து கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு உங்களோட கேலரிக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கொள்ளுங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் வெட்டிக்கொள்கிறேன். வெட்டிட்டு இந்த இருக்கிற மார்க் அதில் வந்து டச் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட கேலரிக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு இதில் உங்களுக்கு பூ தேவைன்னு சொன்னால் பூக்களை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை வந்து கவிதை தேவைன்னு சொன்னால் கவிதையை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு கவிதையை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ வந்து 2 ஃபோட்டோக்கு மேலே நான் கவிதை வச்சுருக்கேன். இதை வந்து நான் கவிதை எனக்கு தெரியணுமா இப்போ இல்லை ஃபோட்டோ தெரியணுமான்றது இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு இப்போ ஃபோட்டோவும் கவிதையும் சேர்ந்து தெரியணும். அப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு ஓகே, இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன். பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் கொஞ்சம் டிசைன் தந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இப்போ வந்து உங்களோட பேரை கொடுத்துக்கொள்ளணுமா, இந்த இருக்குது அதை டச் பண்ணிவிட்டு உங்களோட பேரை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சும்மா ஒரு பேரை ஒன்று செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் வந்து கலர் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட பேருக்கு என்ன கலர் தேவையோ அதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பேர் செலக்ட் ஆகிட்டு நம்ம வந்து இந்த பேரை கொண்டு வந்து எங்கே வைக்கணுமோ இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து சின்னதாகி கொள்ளலாம்ன்றாலும் சின்னதாகி கொள்ளலாம், இல்லை பெருசாகி கொள்ளலாம்ன்றாலும் பெருசாகி கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இதை வந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொன்னால் இந்த கேலரி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணணுமா, இந்த யாருக்கு சென்ட் பண்ணுறது உரிய அடையாளம் அதை டச் பண்ணி நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரியப்படுத்துங்க. மற்றது வந்து எங்களோட பேஜையும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே நண்பர்களே, இன்னும் புதிய புதிய அப்ளிகேஷன்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தோழி ராஜி. பாய் பாய் நண்பர்களே.